குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். மைய வங்கி அப்படின்னா என்ன? வணிக வங்கி அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, வணிக வங்கிகளினுடைய பணிகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வணிக வங்கியினுடைய பணிகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, முதன்மை பணிகள். இன்னொன்னு 2ஆம் நிலை பணிகள்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. முதன்மை பணிகள் என்னென்ன மாதிரியானதெல்லாம் வரும் அப்படின்னா, வைப்புக்களை ஏற்றல், கடன் மற்றும் முன்பணம் வழங்குதல், கடன்களை உருவாக்குதல். வைப்புக்களை ஏற்றல் அப்படின்னா, யார்கிட்ட இருந்து வைப்புக்களை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கறதுக்கு யாரு போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய வங்கிகள் போட்டி போட்டுட்டு செய்றாங்க. அவங்களுக்கு தேவையான வைப்பு கணக்குகள கூடுதலான வசதிகளையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வங்கியுமே நெறைய வசதிகளை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன மாரியான வசதிகள் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு கேட்பு வைப்பு, இன்னொன்னு கால வைப்புன்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிக்க செய்யலாம். இந்த ஒண்ணு கேட்பு வைப்பு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா, சேமிப்பு வைப்புக்கள். சேமிப்பு வைப்பு அப்படின்றத பொதுமக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்குல தங்களுடைய சேமிப்பு வைப்புக்கள செய்யலாம். ஒவ்வொரு தனிநபர் பெயர்ல இல்ல அப்படின்னா, 1க்கு மேற்பட்ட நபர்கள்ல இந்த கணக்குகள என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொடங்கவும் செய்யலாம். வணிக நிறுவனங்கள் சேமிப்பு கணக்குகள தொடங்குறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த வைப்புக்கு உரிய வட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்க செய்யும். கண்டிப்பா வட்டி அப்படின்றது குடுக்க செய்றாங்க. நிலையான வைப்புக்குரிய வட்டி விகிதத்த விட எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக குறைவானதா இருக்க செய்யும். அடுத்து என்ன அப்படின்னா, நடப்பு வைப்பு. நடப்பு வைப்பு அப்படின்றது யாருக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, வணிக நிறுவனங்களுக்கு இது ரொம்பவும் ஏற்றதா இருக்க செய்யும். தனிநபர் கூட கூட இந்த தொடங்கலாமா? இந்த கணக்க தொடங்கலாமா? அப்படின்னா, கண்டிப்பா தொடங்க முடியும். குறிப்பிட்ட தொகையை குறைந்தபட்சமாக கண்டிப்பா என்னவா வச்சிருக்கணும் அப்படின்னா, இருப்பு தொகையா அவங்க வச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்டனை வட்டி அப்படின்றத விதிக்க செய்வாங்க. நடப்பு கணக்குல வைத்திருக்கக்கூடிய தொகைக்கு என்ன கிடையாது அப்படின்னா, வட்டி வழங்கப்படுவது கிடையாது. வட்டி வழங்குறாங்களா அப்படின்னா கிடையாது. யாரு தொடங்கலாம் அப்படின்னா, வணிக நிறுவனங்கள், தனிநபர் கூட தொடங்க செய்யலாம். இதுல ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது எப்பயுமே இருப்பா இருக்க செய்யணும். இல்லைன்னா அதுக்கு வட்டி அப்படின்றத விதிக்க செய்வாங்க. அ அதே மாதிரி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கான வட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, கால வைப்பு. இந்த கால வைப்பு அப்படிங்கிறது 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, நிலை வைப்பு, இன்னொன்னு தொடர் வைப்பு. நிலை வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, தொடர் வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒரு தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட வட்டிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, வைப்பு செய்யறது தான் எது அப்படின்னா, நிலை வைப்புன்னு சொல்றோம். ஒரு தொகைய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, குறிப்பிட்ட வட்டிக்கு வைப்பு செய்யறது தான் நம்ம நிலை வைப்புன்னு சொல்லிட்டு செய்யலாம். இந்த நிலை வைப்பு அப்படின்றதுக்கு அ கண்டிப்பா என்ன இருக்குது அப்டின்னா, வட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்க செய்யும். வட்டி அதிகமா குடுக்க செய்றாங்க. முதிர்வு அடையக்கூடிய நாட்கள்ல தான் இதனை எடுக்க செய்யணும். ஒருவேள முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, வட்டி அப்படின்றத சேர்த்துக்க மாட்டாங்க. அபராத கட்டணத்துடன் திரும்பி அப்படிங்கிறது பெற தான் செய்ய முடியும். குறைவான கட்டணமா இருக்க செய்யும். இல்ல நம்ம முதிர்வுக்கு பின்னாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கான வய வட்டி தொகையோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொகை அப்படிங்கிறது மிக அதிகமான அளவு இருக்க செய்யும். இது எவ்வளவு காலங்கள் குடுக்குறாங்க? 1 மாதம் முதல் 10 வருடங்கள் வரை இருக்க செய்யலாம். அடுத்து என்ன அப்படின்னா, தொடர் வைப்பு. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை 1 வருடம் இல்லைன்னா 5 வருடத்திற்கோ அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட காலத்திற்கோ வைப்பு செய்யக்கூடியத தான் நம்ம தொடர் வைப்புன்னு சொல்லிட்டு செய்யணும். இதனுடைய சேமிப்பு வைப்பை விட இதுக்கு வட்டி அப்படின்றது அதிகமாக இருக்க செய்யும். நிலை வைப்புக்குரிய வட்டி விகிதத்திற்கு சமமானதா இருக்க செய்யும். இது இருக்கிறதுலே அதிகமான வட்டி அப்படிங்கிறது எதுக்கு இருக்கும் அப்படின்னா, நிலை வைப்புக்கு தான் இருக்க செய்யும். இதையும் முதிர்வு அடைஞ்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குரிய தொகையை வட்டியோட சேர்த்து வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடியதா இருக்க செய்யும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கடன் மற்றும் முன்பணங்கள் வழங்க செய்றது. இந்த முன்பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு ஒரு தொழில் செய்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்க செய்றது தான். இத எப்படி குடுக்குறாங்க வங்கி அப்படிங்கிறத பார்க்க செய்யலாம். வங்கி மேல்வரை பற்று. இந்த கடன் வசதி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பு கணக்கு யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அந்த வணிக வாடிக்கையாளர்களுக்காக வேண்டி இத குடுக்க செய்றாங்க. வங்கி மற்றும் கடன் பெற தகுதி வாய்ந்த நபர்களா கண்டிப்பா இருக்க செய்யணும். இவங்க 2 பேத்துக்கு இடையில வங்கி மற்றும் கடன் பெறதுக்கு யாருக்கெல்லாம் ஒரு தகுதி வாய்ந்த நபரா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இடையில என்ன ஏற்படும் அப்படின்னு ஒரு உடன்பாடுகள செஞ்சுக்க செய்வாங்க. இந்த வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா, 3 மாத காலத்திற்குள் திரும்ப செலுத்தக்கூடிய வகையில மேல்வரை பற்று அப்படிங்கிறது வங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, அனுமதிக்கிறாங்க. கடன் வாங்குறோம். வாங்குனத எத்தன மாசத்துக்குள்ளார நம்ம குடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு உள்ளார குடுக்க செய்யலாம். இந்த கடனை மேலும் சில காலம் நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, புதுப்பிக்கவும் செய்யலாம். ரொக்க கடன். இந்த
இந்த ரொக்கக்கடன் அப்படிங்கிறது தொழில் நிறுவனங்கள்ல தொழில் நிறுவனம் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அந்த நபர்களுக்காக வழங்கக்கூடியதுதான் எது அப்படின்னா இந்த ரொக்கக்கடன். ரொக்க வகை இது ஒரு வகையான பிணைய கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிணையம் அப்படின்னு சொன்னா எதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா சரக்கு, மூலப்பொருட்கள், அசையா சொத்துக்கள் இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா பிணையமா வச்சுட்டு அதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அந்த பொருளுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கடன்களை பெறக்கூடியதுதான் ரொக்க கடன் சொல்லிட்டு சொல்றாங்க. மாற்று சீட்டுகளை தள்ளுபடி செய்யுது. மாற்று சீட்டுகள் தள்ளுபடி அப்படின்னா வட்டியை கழிச்சுக்கிறது தான் நம்ம தள்ளுபடின்னு சொல்றோம். இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வியாபார வாடிக்கையாளர்களுக்கு. வியாபார வாடிக்கையாளர்கள் வங்கியிடம் தொடர்பு கொண்டு வணிக மாற்று சீட்டுகளை என்ன பண்ணலாம் தள்ளுபடி செய்து பணம் வழங்கிட நாடுறாங்க. யாரு அப்படின்னா வியாபாரிகள் தான். வங்கி கிட்ட போய் தங்களுடைய தொகைக்கு இருக்கக்கூடிய வட்டிகளை தள்ளுபடி செஞ்சுட்டு செய்யறதுக்காக வேண்டி வங்கியை நாட செய்யறாங்க. இது ஒரு குறுகிய கால கடன் அப்படின்றத இருக்கு செய்யுது. மாற்று சீட்டுல குறிப்பிட்டுள்ள காலத்துக்கு ஏத்த மாதிரி வட்டி அப்படிங்கிறத கழிச்சிட்டு மீதி பணத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர்த்தக நபர்களுக்கு கடனா யார் வழங்குறாங்க அப்படின்னா வங்கிகள் வழங்க செய்யறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன்களை எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஒன்று வீட்டு கடன்கள். வீடு அப்படின்னு சொன்னா நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். கடன் பெறுபவரினுடைய மாத வருமானத்தை அடிப்படையாக கொண்டு முன்கூட்டியே நடுத்தர மற்றும் நீண்ட கால வீட்டு கடன்களை வழங்கிட ஒப்பந்தத்தினுடைய தொடக்கத்திலே வீட்டினை பிணையமாக என்ன பண்றாங்க வங்கிகள் எடுத்துக்கொள்ள செய்யறாங்க. இது வந்து ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு அவருடைய சேலரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா தொகையை வந்து கடனாகவும் கொடுக்க செய்கிறாங்க. இது வந்து 5 வருஷம் 10 வருஷம் அப்படிங்கிற முறையில் இருக்க செய்யும். ஸோ இது கடனை அடித்ததுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமாக வர செய்யும். ஸோ அதை என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை பிணையமாக எடுத்துக்கிட்டு அதுக்குரிய தொகையை வழங்க செய்கிறாங்க. நுகர்வோர் அப்படின்னு சொன்னா என்னது? நம்ம வாடிக்கையாளர்கள் தான். நுகர்வோர் அப்படின்னா கஸ்டமர்ஸ். இவங்க நம்ம ஒரு குளிர்சாதன பெட்டியோ, இல்ல அப்படின்னு சொன்னோம்னா மடிக்கணினி, இல்லைன்னா துணி ஏதோ ஒரு இயந்திரங்கள், தொலைக்காட்சி இதையோ வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, வங்கிகளிடமிருந்து நுகர்வோர் கடனா பெற்று வாங்கணும் அப்படின்னு சொன்னா வாங்கிக்க செய்யலாம். அதுக்குரிய தொகையை என்னைக்கு கட்டி முடிக்கிறாங்களோ, கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அந்த பொருள் அவங்களுக்கு சொந்தமா போய் சேரும். இதே மாரி தான் வாகன கடன். வாகனம் அப்படின்னு சொன்னாலும் சரி, என்ன பண்றாங்க? வாகனங்கள், கல்வி கடன் அப்படின்னு சொன்னாலும் சரி, என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குடுக்க செய்றாங்க. வாகனம் அப்படின்னு சொன்னா சிற்றுந்துகள், அதே மாரி இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனிநபர்களுக்கும், நிறுவனங்களுக்கும் வங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடன்கள வழங்க முடியும். வங்கியிடமிருந்து பெற்ற கடனை முழுமையாக செலுத்தின பின்னாடி தான் அதுவரைக்கும் செலுத்தணும். ஸோ அதுவரைக்கும் அந்த வாகனங்கள் யார்கிட்ட அடமானமா இருக்கும் அப்படின்னா, வங்கிகிட்ட அடமானமா இருக்க செய்யும். ஸோ எல்லா தொகையும் நம்ம செலுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு பின்னாடி அந்த பொருள் அவங்களுக்கு வர செய்யும். அதே மாரி 2ஆம் நிலை பணிகள். பணிகள எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னொன்னு முதன்மை பணிகள், 2ஆம் நிலை பணிகள்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல 2ஆம் நிலை பணிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முகமை பணிகள். முகமை பணிகள் அப்படிங்கிறது வங்கிகள் வந்து வாடிக்கையாளர்களினுடைய முகவராக செயல்பட்டு சில சேவைகள வழங்க செய்றாங்க. வாடிக்கையாளர்கள் செய்ய வேண்டிய வேலைகள யாரு செய்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, வங்கிகளே செஞ்சு முடிச்சு குடுக்குறாங்க. ஸோ வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முகவரா செயல்படக்கூடிய பணி. இதுல என்னென்ன மாரியான பணிகள வந்து வங்கி செஞ்சு குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க செய்யலாம். நிதிய வந்து பரிமாற்றம் செய்யறது. வங்கிகள் கேட்பு, வரவோலைகள், காசோலைகள், பயணிகளினுடைய காசோலைகள் போன்றவற்றை வெளியிடுவதுடன் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நிதிகளை மாற்றவும் உதவி செய்றாங்க. இது என்னது அப்படின்னா கேட்பு வரவோலைகள், காசோலைகள், பயணிகளுடைய காசோலைகளை வெளியிடுவது மட்டும் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான பணிகளை யார் செய்றாங்க அப்படின்னா பேங்கே செஞ்சு குடுக்குறாங்க. வாடிக்கையாளர்களுடைய பணத்தை எடுத்து செல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து வெளியிடும்போது வங்கிகள் வந்து வெளியிடும் வரவொலைகளை பெறும் நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்கு கொடுத்தால் போதுமானது. இது எத குடுத்தா மட்டுமே போதுமானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வங்கிகள் வெளியிடக்கூடிய வரவொலைகளை எந்தெந்த நிறுவனங்கள் பெறுமோ, அந்த கூடிய நிறுவனங்களுக்கு அந்த காசோலைகளை குடுத்தாலே போதுமானதா இருக்க செய்யும். இதுக்காக வேண்டி ஒரு தரகு தொகையையும் யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, வங்கிகள் எடுத்துக்க செய்றாங்க. காலமுறையில் செலுத்தும் முனைமம், வாடகை முதலியன. ஒரு குறிப்பிட்ட காலம். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ. ஒரு வீடு வாடகை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நெறைய வீடுகள் இருக்குன்னா, அதுக்கு அவங்களே என்ன பண்ண வேண்டியது கிடையாது அப்படின்னா, வாடகையை வசூலிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாரி காப்பீட்டு முனைமம், தொலைபேசி கட்டணம் இதெல்லாம் வாடிக்கையாளர்களுடைய கணக்குல இருந்து மாதந்தோறும் செலுத்தக்கூடிய பணிய யார் எடுத்து செய்றாங்க அப்படின்னா, வங்கிகள் தான் எடுத்து செய்றாங்க. இன்றைய காலத்துல இந்த செலுத்துதல் அப்படிங்கிறது மின்னணு தீர்வகம் மூலமாகவும் நடைபெற செய்யுது.
காசோலைகளை பெறுதல் மற்றும் செலுத்துதல். வாடிக்கையாளர்களுடைய சார்பாக வங்கிகள் மற்ற வங்கிகளினுடைய காசோலைகளை வசூலித்து வாடிக்கையாளர்களினுடைய கணக்குல வரவு வைக்கக்கூடிய பணியையும் செய்றாங்க. யாருடைய சார்பாக? வாடிக்கையாளருடைய சார்பாக ஒரு வங்கியில இருந்து இன்னொரு வங்கிக்கு காசோலைகளை வசூல் செஞ்சு யாருடைய கணக்குல வரவு வைக்கிறாங்க அப்படின்னா, வாடிக்கையாளருடைய கணக்குல வரவு வைக்கவும் செய்றாங்க. இதேபோல வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய காசோலைகளை சரிபார்க்கப்பட்டவுடன் வாடிக்கையாளர்கள் அறிவுறுத்துதலின்படி என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பணங்கள வழங்கவும் செய்றாங்க. நிறைவேற்றாளர், அறக்காவலர் மற்றும் சட்டவாதியாகவும் செயல்பட செய்கிறது. வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல வங்கியானது நிறைவேற்றாளராக செயல்பட்டு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற செய்றாங்க. அது இருக்கிறாங்க, அதனுடைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய பணியையும் வங்கி செய்யுது. இது வங்கி ஒரு வழக்காளராக இருந்து வாடிக்கையாளர்களுடைய நிதியை கவனிக்கக்கூடிய பணியையும் செய்றாங்க. பங்கு சந்தை பரிவர்த்தனைகளை நடத்துதல். இது வந்து ஒரு டிமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மின்னணு கணக்குகள். இது 12th நீங்க டிமேட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். மின்னணு கணக்கு வைப்பாளராக தொடங்கப்பட வேண்டும். கண்டிப்பா இவங்களோடது மின்னணு ஒரு கணக்கு வைப்பாளராக கண்டிப்பா தொடங்கியிருக்க செய்யணும். இந்த கணக்கு அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுடைய சேமிப்பு கணக்கு இருக்கக்கூடிய வங்கிகளுடன் வாடிக்கையாளர்களால் இணைக்கப்படுதல் கண்டிப்பா இருக்கும். எங்க அவருடைய சேமிப்பு கணக்கு இருக்குதோ, அந்த வங்கியோட அவங்களுடைய வாடிக்கையாளர்கள கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும்? இணைச்சிருக்கணும். பின்பு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கள் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க அவங்களுடைய சார்புல வங்கி இணையம் மூலமாக பங்கு பரிவர்த்தனைகளை வாங்குறது, இல்ல வைக்கக்கூடிய பணிகள அவங்க செய்வாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, பொது பயன்பாட்டு பணிகள். இதுல வந்து என்னென்ன மாதிரியான பணிகள் இருக்குது அப்படின்னா, கேட்பு வரைவோலைகள் மற்றும் வங்கியாளர்களினுடைய காசோலைகள வெளியிடக்கூடிய பணியையும் செய்யுது. பொதுமக்கள் இன்னும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வரைவோலைகள் அப்படிங்கிறது வங்கியினுடைய காசோலைகளை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களினுடைய நலனுக்காக வழங்கப்படுகிறது. யாருடையது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பொதுமக்களினுடைய நலனுக்காக வழங்க செய்றாங்க. பணத்தை அனுப்புவதற்கு பதிலாக கல்வி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்கும் இந்த வரைவோலைகள இணைத்து அனுப்பவும் செய்யலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, மின்னணு வங்கியல் பணிகள். இந்த மின்னணு வங்கியல் பணிகள் அப்படிங்கிறத NEFT தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், RTGS உண்மையான நேர மொத்த தீர்வகம் அப்படிங்கிற அமைப்புல 2 விதமா செயல்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, NEFT அப்படின்னா என்ன? RTGS அப்படிங்கிறத என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க செய்யலாம். NEFT அப்படிங்கிறது எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, 2005ல ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்டது. இந்த மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படிங்கிறது மொத்த நிதி பரிமாற்றம் நடவடிக்கைகள் வந்து தொகுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்தியா முழுவதும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தீர்க்க செய்றாங்க. அதோடைய தீர்மானங்கள் அது எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத பார்க்க செய்யலாம். NEFT அப்படிங்கிறது செயல்படுத்தப்படும் கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கிகளினுடைய கணக்குகளை பராமரிக்கும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் NEFT முறையை வந்து பயன்படுத்த தகுதி உடையவர்கள். யாரு இதுக்கு தகுதியான நபர்கள்? NEFT செயல்படுத்தணும் அப்படின்னா, கிளை வங்கிகளில் வந்து கணக்குகளை பராமரிக்கக்கூடிய தனிநபர் மற்றும் நிறுவனங்கள். இவங்கள தான் தகுதி உடைய நபர்களா இருக்க செய்றாங்க. கண்டிப்பா கிளை வங்கிகள்ல அவங்களுடைய கணக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா பராமரிக்க செய்யணும். உண்மையான நேர அடிப்படையில் நடைபெறுகிறது. இந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே உண்மையான நேர அடிப்படையில் நடைபெறது கிடையாது. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க? 8 மணியிலிருந்து இரவு 7:30 மணி முடிய 23 தீர்வுகள் மட்டுமே ஒரு நாள்ல அனுமதிக்கப்படும். ஒரு நாள்ல எத்தனை தீர்வுகள் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா 23. NEFT பரிமாற்றம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைகள்ல கண்டிப்பா விடுமுறையா இருக்க செய்யும். அதே மாதிரி வங்கி கிளைகள் அடையாளம் காண்றதுக்காக வேண்டி RTGS, NEFT அப்படின்னு சொல்லிட்டு IFSC இதுல வந்து 11 இலக்க எழுத்து இருக்கக்கூடிய எண் குறியீட்டையும் பயன்படுத்த செய்யறாங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குறியீட்டினை ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய IDRBT வங்கி தொழில்நுட்பத்தினுடைய மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்க செய்யறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, RTGS அப்படின்றது உண்மையான நேர மொத்த தீர்வக அமைப்புகள். இது எப்ப ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2013ல இதே ரிசர்வ் வங்கியால் மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது.
உண்மையான நேரத்தினுடைய அடிப்படையில தீர்மானிக்கப்படுது. அதுவும் உண்மையான நேர அடிப்படையில் நடைபெறது கிடையாது. NEFT அப்படின்றது எப்படி இல்ல அப்படின்னா, உண்மையான நேர அடிப்படையில நடைபெறுதா அப்படின்னா கிடையாது. RTGS அப்படிங்கிறது எப்படிதான் நடைபெறுது அப்படின்னா, உண்மையான நேரத்தினுடைய அடிப்படையில நடைபெறக்கூடியதா இருக்க செய்யும். இது உண்மையான எந்த ஒரு நடவடிக்கையும் தொகுக்காமல் ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு இடையே ஒவ்வொரு பரிவர்த்தனைகளும் தீர்க்கப்படுறாங்க. காலையில எத்தனை மணிலேருந்து அப்படின்னா, அது 8:30ன்னா இது 9 to 4:30 வரைக்கும் நடக்கும். சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் மட்டும் தான் இருக்க செய்யும். சுமார் 2,700 பில்லியன் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய 60,000 பரிவர்த்தனைகள் அதே மாதிரி 10,000 நகரங்கள்ல 52,000 வங்கி கிளைகள் உள்ளடங்கிய சேவைகளை RTGS பாதையில ஒவ்வொரு நாளுமே செயல்படக்கூடியது. இந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி வங்கியினுடைய விடுமுறை நாட்கள்ல கண்டிப்பா என்ன பண்றது கிடையாது அப்படின்னு சொன்னா வழங்குறதே கிடையாது. குறைந்தபட்ச வரம்பு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 2 லட்சம் ரூபாய். மின்னணு தீர்வக சேவைகள் இது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1995ல ரிசர்வ் வங்கியால் இதனுடைய தீர்வகங்கள் தொடங்கப்பட்டது. இது ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கிக்கு நிதிகளை பரிமாற்றம் செய்யக்கூடிய பணியை செய்யுது. இது ECS அப்படின்ற வரவு முறையானது சம்பளம், பங்காதாயம், வட்டி, ஓய்வூதியம் போன்றவற்றை அனுப்புவதற்காக வேண்டி பயன்படுத்த செய்கிறாங்க. முறையானது மாதாந்திர தொலைபேசி கட்டணங்கள், மின்சார கட்டணங்கள், அதே மாதிரி சமமான மாதாந்திர தவணைகள் இது எல்லாமே செய்யறதுக்கும் செலுத்தி பற்று செய்வதற்கும் பயன்படுத்த செய்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, கூட்டிணைப்பு வங்கியினுடைய தீர்வுகள் கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்பது மையப்படுத்தப்பட்ட உண்மை நேர இணைய பரிமாற்றம். மையப்படுத்தப்பட்ட இணைய பரிமாற்றம் உள்ள வங்கிகள் அனைத்தும் கணக்குகளினுடைய விவரங்களையும் அதே மாதிரி அனைத்து வங்கிகளினுடைய கிளை விவரங்களையும் கண்டிப்பா கொண்டிருக்கும். இதனுடைய பரிமாற்றம் செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த பரிமாற்றம் செய்யக்கூடிய எல்லா வங்கிகள் அனைத்து கணக்குகளினுடைய விவரங்களையும் அனைத்து வங்கிகளினுடைய கிளை விவரங்களையும் கண்டிப்பா இருக்கும். ஒரு வாடிக்கையாளர் காசோலை மூலம் உலக எங்கு இருக்கக்கூடிய வங்கியில் எந்தெந்த கிளை அலுவலகத்தில் பணத்தை எடுக்க முடியும். உலகத்துல எங்கெல்லாம் அவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அதனுடைய கிளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய பணத்தை அவரால் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி கைபேசி வங்கி அப்படிங்கிறது பெரும்பாலான வணிக வங்கிகள் சுட்டிகை கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய கணினி நிரல்கள் அதாவது செயலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிரல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நிரல்களை வணிகம். இன்னைக்கு நம்ம மொபைல்லே என்ன பண்ணலாம், பேடிஎம் என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே படிக்க செய்யறோம். ஸோ அதை தான் நம்ம இதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுட்டிகை அப்படிங்கிறது கைபேசியில் இருக்கும் இந்த பயன்பாட்டை கொண்டு ஒரு வாடிக்கையாளர் தன்னுடைய கணக்கை எங்கிருந்தும் இயக்க முடியும். இந்த சேவையினை கைபேசி வங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க செய்கிறாங்க. நம்ம மொபைல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்க இருந்தாலும் இதனுடைய வங்கியை நம்மளால இயக்க முடியுமா? கண்டிப்பா இயக்க முடியும். அதே மாதிரி இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இது கைபேசி வங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கவும் செய்கிறாங்க. ஏடிஎம் பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வாடிக்கையாளர் தானியங்கி பணம் வழங்கக்கூடிய இயந்திரத்துல இருந்து வங்கியால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தானியங்கி அந்த அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் எங்க இருந்தாலும் எந்த நேரத்திலையும் பணத்தை கண்டிப்பா எடுக்க முடியும். இந்த வாடிக்கையாளர்களுடைய கணக்குல இருக்கக்கூடிய மீதி இருப்பு தொகையையும் எவ்வளவு இருக்கு, நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், எவ்வளவு மீதி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டக்கூடியதா இருக்க செய்யும். சில பரிவர்த்தனைகளை பார்த்தீங்கன்னா அறிக்கைகளை அச்சிட்டு சிறு தாள்ல வழங்க செய்யலாம். நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன சீட் அப்படின்றது கொடுக்குது இல்லையா, அதுல நம்மளுடைய தொகை என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அட்டையை வைத்து பணம் எடுப்பது எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இன்னைக்கு நிறையவே பயன்படுத்த செய்கிறாங்க. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயன்பாடுகளுக்கு பிறகு கட்டணம் விதிக்கப்படுகிறது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல 2 தடவை பார்த்தீங்கன்னா இது சேவையை செய்யறதுக்கு அதுக்கான கட்டணங்களையும் விதிக்க செய்கிறாங்க, எடுத்துக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி பற்று அட்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா தானியங்கி பணம் வழங்கும் அட்டையை தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா பற்று அட்டைன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். இந்தியாவில் எந்த பகுதியிலும் பொருட்களை வாங்கணுமோ அல்லது சேவைகளை பெறணுமோ, நம்ம பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டெபிட் கார்டு பயன்படுத்த செய்கிறோம் இல்லையா. விசா அட்டை மற்றும் மாஸ்டர் அட்டை போன்ற சேவைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் விசா கழகம் மற்றும் மாஸ்டர் அட்டை ஆகிய இரண்டின் மூலமாகவும் வழங்க செய்கிறாங்க. இந்திய தேசிய செலுத்தல் கழகம் வழங்கக்கூடிய
ரூபே அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டையினுடைய சேவைகள் எந்த இதுலேருந்து தொடங்குனாங்க அப்படின்னா 2012 இருந்து மார்ச் 12 இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இது என்ன நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு கார்டு யூஸ் பண்ண செய்யணும். அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் என்ன அப்படின்னா டெபிட் கார்டு. இதை நம்ம எங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியாவுல எந்த பகுதியிலும் பொருட்கள் வாங்க இல்ல அப்படின்னா அதுக்கான சேவைகள பெறதுக்கு அதிகமான அளவு இந்த அட்டைய நம்ம பயன்படுத்த செய்றோம். இன்னைக்கு நிறையவே வந்துருச்சு இந்த அட்டைகளும். அடுத்தது என்ன அப்படின்னா கடன் அட்டைகள். கடன் அட்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாடிக்கையாளர்கள் மற்றும் பிற தகுதி உள்ள நபர்கள் கடன் அட்டைகளை வங்கிகள் வழங்க செய்றாங்க. யாருக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, வாடிக்கையாளர்கள் இல்ல அதே மாரி தகுதி இருக்கக்கூடிய கடன் அட்டைகளை யாரு வழங்குறாங்க அப்படின்னா, தகுதி உள்ள நபர்களுக்கு கடன் அட்டைகளை வங்கிகள் வழங்க செய்றாங்க. இந்த அட்டை மூலமா இந்தியாவுல எந்த கடையிலும் பொருட்கள் மற்றும் சேவைகளை முன்பணம் செலுத்தாமல் என்ன பண்ணலாம்? நம்ம கடனாக வாங்க முடியும். அது நம்மளுடைய அமௌண்ட்ல பற்று அட்டை டெபிட் கார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய அக்கவுண்ட்ல இருந்துச்சுன்னா, அந்த பொருள நம்ம வாங்கிட்டு வர முடியும். இதுல நம்ம பணம் நம்மளுடைய அக்கவுண்ட்ல இல்லைன்னா கூட பணம் செலுத்தாமயே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, கடனாக கண்டிப்பா வாங்க முடியும். இது கிரெடிட் கார்டு. அதே மாரி கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ளான கடன் நிலுவைத் தொகையை செலுத்தாவிட்டால் வட்டி விதிக்கப்படுறதும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ள நம்ம கடன் தொகையை செலுத்தி விட்டால், நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான வட்டி அப்படின்றது கிடையாது. வங்கிகளால் வழங்கப்படக்கூடிய கடன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபரினுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தான் என்ன கார்டு குடுப்பாங்க? கிரெடிட் கார்டு அப்படின்றத குடுக்க செய்வாங்க. அதே மாரி அனைத்து வணிக வங்கிகளினுடைய மொத்த பணிகள் என்னென்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்குது? அதிக உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி துறையில உள்ளிட்ட உற்பத்தி துறை அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு உற்பத்தி துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நிதி அப்படியே வழங்க செய்றாங்க. இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா, அனைத்து துறைகளிலும் அதிக அளவு உற்பத்தி அப்படின்றது இருக்க செய்யுது. மூலதன உருவாக்கம். வங்கிகள் மக்களுடைய சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்த உருவாக்க செய்றாங்க. சிறிய சேமிப்புகளை பாதுகாப்பாக குவித்து வைக்கப்படுகின்றன. ஒவ்வொருத்தவங்களும் சேமிப்புகள குடுக்கும்போது, அது அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா சேருது. இந்த நிதிய பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி நோக்கத்திற்காக பயன்படுத்தவும் செய்றாங்க. அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த நிதி. பேரளவு முதலீட்டுடன் உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அ தொழிற்சாலை தொழிற்சாலையை நிறுவ ஒரே மூலதனத்தில் இருந்து நிதி கிடைக்க வாய்ப்பு கிடையாது. இத்தகைய சந்தர்ப்பங்கள்ல வணிக வங்கிகள் பல ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைந்த நிதிய வழங்க செய்றாங்க. யாரு? ஒருங்கிணைந்த நிதி அப்படிங்கிறது நம்ம பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நம்மகிட்ட தொகை இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. இத்தகைய சார்புல வணிக வங்கிகள் என்ன பண்றாங்க? பல ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த நிதிய அவங்களுக்கு வழங்க செய்றாங்க. வங்கி அல்லாத பகுதிகள்ல சேவைகளை விரிவாக்கம் செய்யுது. வங்கிகள் எங்க கிடையாது? கிராம பகுதிகள்ல தான் மேக்ஸிமம் கிடையாது. கிராமம் மற்றும் சுற்று பகுதிகள்ல திறக்கின்றன. இதனால எங்கெல்லாம் இல்லாம இருக்குதோ, அந்த மாதிரியான பகுதிகள்ல அதிகமான அளவு வங்கிகள ஓப்பன் பண்ண செய்றாங்க. வங்கி செயல்பாடு இல்லாத பகுதிகளில் வங்கி சேவைகள் செயல்பட செய்றாங்க. அதே மாரி சமநிலை வட்டார மேம்பாடு அப்படின்றது அடுத்தது இருக்க செய்து வர்த்தகம் மற்றும் வணிக செயல்பாடுகளை எளிமையாக்குதல், தொழிற்சாலைகள், வேளாண்மை, குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்களுக்கு மற்றும் சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றினுடைய மேம்பாடு. இத நம்ம ஒரு லெசனாவே இருக்குது. சுய உதவி குழுக்கள நம்ம பார்க்க செய்யலாம். அதே மாரி ஏற்றுமதி மற்றும் பன்னாட்டு வணிகத்தையும் ஊக்குவிக்க செய்றாங்க. அதே மாரி புதிய தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க, புதிய தொழில் முனையக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க செய்யுது. திட்ட கடன் மற்றும் புதிய வியாபாரங்களை தொடங்கிட கடன் அ கடன் 1 திட்ட கடன் மற்றும் புதிய வியாபாரங்களை தொடங்கிட கடன் ஆகியவற்றை தொழில் முனைவோர் பெற செய்யலாம். ஒரு பெரிய கடன்கள. இல்லைன்னா ஒரு வியாபாரத்த தொடங்கணும் அப்படின்னா, அதுக்கான கடன்கள தொழில் முனையக்கூடிய நபர்கள் பெற முடியும். அதிகமான அளவு பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட தேவையான கடன்களை யார் வழங்குறாங்க அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய வங்கிகள் நமக்கு வழங்க செய்றாங்க. ஸோ எல்லாத்தையும் படிக்கிறது அப்படின்றது முடியாது. ஒவ்வொரு பிக் கொஸ்டின் அப்படின்னா கண்டிப்பா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 5, 5 எடுத்துக்க செய்யணும். ஹெட்லைன்ஸ் அதோடைய சப் ஹெட்டிங்ஸ் இருக்கக்கூடிய 5, 5 எடுத்துக்கங்க. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் என்ன குடுத்துருக்காங்களோ அத மட்டும் படிங்க. போதுமானது. 1 மார்க் படிச்சிருக்கணும். தேங்க் யூ.